க்ஷீரானம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம். அதை செஞ்சு நம்ம நைவேத்தியம் பண்ணினா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு இந்த வீடியோவில் க்ஷீரானம் எப்படி செய்யறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன். கொஞ்சமாக ஒரு 1/4 அழகு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். க்ஷீரம் அப்படின்னா பால்லையே செய்யறதுனால இதை க்ஷீரான்னு சொல்லுவோம். முழுக்க முழுக்க பால்லையே வேக வச்சு செய்யறதுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் ஈஸியான முறையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து செய்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி, 4 கப்பு பால் சேர்க்கணும். முதல்ல வேக வைக்கும்போது 2 கப்பு பால் சேர்த்தா போதும். சாதம் வெந்தப்புறம் அதில் 2 கப்பு பால் சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, 2 கப்பு பால் சேர்த்து குக்கரில் வச்சுருக்கேன். 5 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். சாதம் நல்லா குக்கரில் சாஃப்டாக வெந்திருக்கு. இதை கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கணும். இப்போ மீதி இருக்கிற பாலையும் இந்த சாதத்தை மசிச்ச அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கணும், கட்டி கட்டாமல். இப்போ இந்த பால் சாதம் எல்லாத்தையும் சேர்த்து அடிகனமான பாத்திரத்தில் போட்டு சிம்மில் வச்சு கலரிண்டே இருக்கணும். அது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும். பாலோட சேர்ந்து இந்த சாதம் நல்லா கொதிச்சிருக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ இதை நல்லா கெட்டியாக எடுத்து 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு வெல்லம் சேர்த்து இதை கிளறி விடணும். வெல்லம் நல்லா கரைஞ்சு எல்லாம் சேர்ந்து வரும்போது இதோட நெய் சேர்க்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சிருக்கு. அடுப்பை சிம்லையே வச்சு தான் நம்ம கிளறி விடணும். இப்போது அரிசி எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கோமோ அதில் 3/4 அளவுக்கு நெய் சேர்க்கணும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடி ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். க்ஷீரான்னம் ரெடி ஆகிடுது. க்ஷீரான்னம் ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பால்லையே வேக வச்சு செய்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம். அதனால் வெள்ளிக்கிழமையெல்லாம் இதை செஞ்சு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். இந்த க்ஷீரானம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.